இந்த கூட்டணி ஏதோ சொன்னீங்களேன்னா வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கம் திமுகவுக்கு போயிருக்காரு. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் துரோகம் செய்து விட்டுச்சு. அவங்களுக்குலாம் துரோகம் பண்ணிட்டு தான் செங்கோட்டையன் இங்கே வந்தாரா? ஆமாம், மாட்டை அவுத்து விட்டு துண்டை காட்டினதுக்காக பரிசு கொடுக்காம போன வரலாறு தெரியுமா? எங்கள் கட்சி கொடியை துண்டா பயன்படுத்தினாங்க என் தொண்டை. போன இடத்துலலாம் கொடியை தூக்கி காட்டுறதுனால தான் தற்கொலைன்றாங்க. எவ்வளவு பாறைகள் வெட்டி எடுக்கப்படுகிறது சேசிபி வச்சு, எத்தனை அடி ஆழத்தில் வெட்டி எடுக்கப்படுது, இதெல்லாம் யாரு கேட்பான்? அனுமதி பெறாமல் இந்த குவாரிகள் இயங்குகிறது எதற்காக? அப்ப இதை பேச வேண்டுமா வேண்டாமான்னு நீங்க சொல்லுங்க. அப்ப இது வந்து கொள்ளை அடிக்கிறதா இல்லையா? அப்ப இது கொள்ளை இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அவங்களுக்கு வக்காலத்து வாங்குவீங்களா? இல்லை நீங்க இதுக்கு பணம் வாங்கிட்டீங்களா என்ன? இவ்வளோ தூரம் பேசுறீங்க, உங்களுக்கு வேற இன்னும் சின்ன ஒதுக்கல, பிரச்சனையாக இருப்போது கடைசியில். எங்களுக்கு எங்கள் தலைவர் முகமே சின்னம். எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியல. நீங்கள் 4 சோத்துக்குள்ள வாழ்ந்துட்டு ப்ராக்டிக்கலாக பேசுறீங்க சார். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சின்ன கேட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கிறோம், வரும். இல்லாட்டி தலைவர் முகத்தை மட்டும் ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்ட வேண்டியது. எல்ஐசியில் ஒரு அம்மா, அவங்க தான் மேலாளர் கல்யாணி, தவறு செய்தவனை கூப்பிட்டு கண்டிச்சதுக்காக அவர் மீது பெட்ரோல் ஊற்றி குளித்து விட்டுருக்கிற சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரிக்கே நடந்திருக்குன்னு சொன்னா இது நல்லாட்சியா? நீங்க சொல்லுங்க. 34 ஆணவ படுகொலைகள் நடந்தேறி இருக்கிறது நல்லாட்சியா? தாவேக்காவை காட்டி எல்லாரும் அந்தந்த கூட்டணியிலேயே தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக பார்க்குறாங்களே ஒழிய தாவேக்கா பக்கம் வரலையே. அப்போ தாவேக்கா மேலே நம்பிக்கை கொள்ளையடித்தவர்களின் பக்கம் போகிறார். ஆட்சி அமைக்கணும்னா பெர்சன்டேஜ் வேணும்ல, கூட்டணி, அதுக்கு கூட்டணி வேணும்ல. கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற போகிற மாபெரும் வெற்றி கழகம் எங்கள் கட்சி. எங்கே தான் இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே. இல்லை சார், கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்காது, உடம்புக்கு ஆகாதல்ல. ஆளுநர் அவருடைய அதிகார வரம்பை மீறி செயல்படுகிறார் அப்படிங்கிறது. ஆளுநரே அதிகார வரம்பை மீறிட்டார். அதான் அதுக்கு தாவேக்கா என்ன சொல்லுதுன்னு தான் கேட்குறேன். நீங்கள் ஆளுநர் செஞ்சது சரியா தப்பு? ஆளுநர் சரியா தவறாங்கிறத அலசுறதுக்கு நேரம் இல்லை. நாங்கள் யுத்த காலத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இதை போய் இப்போ கேட்டுக்கிட்டு ஏன் ஆளுநருக்கு எதிராக பேச பயப்படுறீங்க? மேட்டரில் ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லை, நீங்கள் மத்திய அரசை கண்டிக்கிறீங்க. பட நிறுவனம் பார்த்துக்கணும், அது வழக்கு போட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன வைத்து வருது? விஜய்க்கு இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பயம்தான், வேற என்ன? பயத்தின் உளறலில் எங்கள் ஜனநாயகன் வீறு கொண்டு வருவான் என்பதில் மாற்றம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இன்னைக்கு சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. வைத்தியலிங்கம் போயிட்டு திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த பக்கம் மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்குள்ள அமமுக வந்திருக்கு. இந்த மாதிரி முக்கியமான நகர்வுகள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. தாவேக்காவில் எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணாமல் போயிட்டு ஒரு எந்த ஒரு நகர்வுகளும் இல்லாத மாதிரி ஒரு தென்படுது. எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வுகள் எல்லாம்? களமாடுவதற்கு நாள் குறித்திருக்கிறார் எங்கள் தலைவர் விஜய். தினந்தோறும் களமாடி கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் நாங்கள் பொறுப்பாளியாக முடியாது. ஒரு பூகம்பத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்க ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் முயற்சித்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். நாங்கள் எதிர்காலத்தில் ஆளுகிற, குறிப்பாக 2026 எங்கள் தலைவர் தவிர்க்க முடியாத தமிழகத்தின் முதல்வராக வாய்ப்பு. தமிழகம் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறது. எதை வச்சு சொல்கிறீங்க? எங்கள் பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. விஜய்க்கே விளக்கம் கொடுத்துருக்குறோம் நாங்கள். தெரியுமா தெரியாதா? யார்? தொண்டர்களா? ஆமாம், தொண்டர்கள் தலைவருக்கு விளக்கம். விஜய்ங்கிறதுக்கே விளக்கம் கொடுத்துட்டான். வீணா வருங்கால முதலமைச்சர், ஐனா இளைய தளபதி, ஜேனா ஜனநாயகம், ஏனா அகிலம் போற்றுபவன், ஒய்னா யாருக்கும் அடங்காது. இது மாதிரி ஒவ்வொரு பேர்லையுமே அவங்க எழுத்துக்களை வச்சு பாசிட்டிவான வார்த்தைகளை கிரியேட் பண்ணி யாருக்கு எழுத முடியாது. முக ஸ்டாலின், எம்கே ஸ்டாலின் அப்படின்னா அதை பண்ண முடியும் தான். இபிஎஸ்க்கு இல என்ன பாசிட்டிவான வேர்டு இருக்கோ, பியில் என்ன பாசிட்டிவ், இது மாதிரி எல்லா கட்சியிலும் எல்லா தலைவரும் எல்லாருக்கும் நினைச்சா பண்ணதான் முடியும். அப்படிலாம் எல்லாருக்கும் எழுத முடியாது. சரி, இப்போ நீங்கள் விஜய்க்கான விளக்கம் இதுதான் போய் மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்களா? ஏற்கனவே தயாராகிட்டாங்க. நீங்கள் என்ன புதுசாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த கூட்டணி ஏதோ சொன்னீங்களேன்னா வைத்தியலிங்கமா? வைத்தியலிங்கம் திமுகவுக்கு போயிருக்காரு. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் துரோகம் செய்து விட்டு சென்றிருக்கிறார். அதானே?
அப்போ அவங்களுக்குலாம் துரோகம் பண்ணிட்டு தான் அவர் என்ன சொல்றாருன்னா செங்கோட்டையன் இங்கே வந்தாரா? இல்லை ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் ஒரு செங்கோட்டையன் விஷயம் வந்தாரா? ஒரு விஷயம் கேளுங்க. எம்ஜிஆரை போட்டுக்கிறோம் நான், ஆகையால் செங்கோட்டையன் எங்கள் பக்கம் வந்துட்டாரு. திமுக எம்ஜிஆரை போட்டுருதா ஜெயலலிதாவை போட்டுறாங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கப்பா. அதுக்கு தானே ஒரு ரீசன் சொல்றாரு. என்ன ரீசனு? அண்ணா ஆரம்பித்த கட்சி தாய் கழகம் அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்றாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அண்ணாவை தூக்கி வீசிட்டு திமுகவுக்கு போயிட்டார், அப்படி எடுத்துக்கலாமா? இவங்கெல்லாம் எனக்கு சொல்கிறாங்கன்னா டெல்டாவின் தளபதியா, தலைவிதி இதெல்லாம். உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்தா பலசாலி அப்படிலாம் கிடையாதுங்க. எங்கள் பக்கம் ஏன் தெரியுமா வரல? நேர்மையானவங்க பக்கம் பொய்யானவர்கள் வரவே முடியாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாரை உள்ளே வைக்கணும், யாரை வெளியிலே வச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறது எங்கள் தலைவருக்கு நன்றாக தெரியும். இப்போ யாரெல்லாம் வெளியில் வச்சோமோ அவங்கெல்லாம் இப்போ எங்கே போயிட்டுருக்குறாங்கிறது உங்களுக்கே நன்றாக தெரியும். சரிங்களா? அவ்வளோ சீக்கிரம் என்ன தமிழக வெற்றி கழகத்தை சாதாரணமாக இடம் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேசணும்னு நினச்சா அதெல்லாம் கனவுல கூட நடக்காது, மறந்துடுங்க அதெல்லாம். எங்கள் தலைவர் துல்லியமாக யதார்த்தமாக அரசியலில் இந்த மக்களை எந்த பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக வரையறுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். எதையோ கிளப்பி விட்றாங்க, இல்லாதது பொல்லாததெல்லாம். இந்த இப்போ 200 ரூபா ஊப்பிக்களுக்கு மாதிரி இப்போ 2 லட்சம் ஊப்பிக்களும் ஊடகங்களாக இருக்குது. குற்றச்சாட்டை வைக்கிறேன் நான். வரிஞ்சு கட்டிக்கிட்டு தலைவரை என்ன வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறது கடுமையான கண்டனங்களை நாங்கள் உறுத்தாக்கிக்கணும். சும்மா பொய்யான செய்திகளை காசை வாங்கிட்டு புறப்படுறது அது ஊடக திருப்பமாக இருக்காது என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி என்ன பண்ணிட்டாங்க பார்த்தோம்ல, ஒரு 3-4 நாளாக என்னென்ன போட்டாங்க. சிபிஐ விசாரணை அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அது அதிகாரிகளுக்கும் எங்கள் தலைவருக்குமான அந்த ஒரு விசாரணை இல்லை, சாட்சியம். இங்கே வெளியில் இருந்துட்டு கட்டுக்கதையெல்லாம் எழுதி விட்டு அவதூறு பரப்புவது எங்கள் தலைவர் மீது. அப்புறம் நாங்கள் பரப்புனோம்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க, அதையும் சொல்லிடுறேன், எச்சரிக்கையாக சொல்கிறேன். இப்போ வைத்தியலிங்கம் வந்து எங்கே போயிருக்கிறாரு? அறிவாலயத்துக்கு போய். இல்லை, நான் இதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டுக்கிறேன். திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள் அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள், திமுக பெரிய பிரச்சனையை சந்திக்க போகுதுன்னா இப்போ நீங்கள் பேசுகிறீங்கல்ல, உங்களுக்கு என்ன இடி கூட ஐடி கூட கனெக்ஷன் இருக்கா என்ன? நீங்கள் என்ன உள்ளேருந்து விசாரணை நடத்துனீங்களா? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஊடக தர்மம் ஒன்று இருக்குது. உண்மையிலே ஊழல் செய்ததுக்கான காட்சிகள் இருக்குது. மாட்டு வண்டியில் வந்தவன் மாட மாளிகையில் வந்தால் சந்தேகம் வருமா வராதா? தர்மாஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டு சொந்தமாக கோடிக்கணக்கான ரூபாயில் மருத்துவமனை வச்சுருந்தா சந்தேகம் வருமா வராதா? எங்கள் தலைவருக்கு அல்லது நாங்களோ அப்படி போய் பார்த்தோமா சொல்லுங்கள்? இல்லை அப்படி தான் உருவாக்கி வச்சுருக்கிறோமா? எப்படி வந்தது? தொடர்வண்டி ஏறி வந்த கூட்டம் இன்றைக்கி எப்படி வந்து இத்தனை லட்சம் கோடிகளை கையில் வச்சுருக்காங்க? அவள் கேட்போமா கேட்க மாட்டோமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் அமைச்சர்கள்லாம் சொத்தே சேர்க்கலை, நாங்கள் வந்து நேர்மையாக உழைக்கிறோம் அந்த மண்ணில். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கனிம வளத்துறை அமைச்சர் யாருங்க தெரியுமா உங்களுக்கு? ரகுபதினு ஒருத்தர். ஜகுபர் அலி படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அவருக்கு புதிய பதவி அங்கே கொடுக்கப்பட்டது. ஜகுபர் அலி எங்கே இறந்தாரோ அதே மண்ணில் எதற்காக இறந்தாரோ அதே விடயத்திற்காக அவருக்கு இன்றைக்கி கனிம வளத்துறை அமைச்சர். இப்போ அண்மையில் எந்த விதமான அனுமதி பெறாமலும் இன்றைக்கி அங்கே வெட்டி எடுக்கப்படுகிறது பாறைகள். திருமயம் தொகுதி ரகுபதியினுடைய தொகுதியில் அரிமளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆனைவாரி அது அப்படிங்கிற ஒரு ஊருக்கும் பக்கத்தில் இன்றைக்கி இந்த கல்குவாரி முறையற்ற தன்மையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இதை பற்றி கேட்கணுமா வேண்டாமா? அப்போ பாருங்கள், நான் போய் சொல்லலை. புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமே கனிம வள கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அமைச்சர் ரகுபதியினுடைய மேற்பார்வையில். அதனால தான் அவருக்கு அங்கே அமைச்சர் பதவி கொடுத்தது. ஏன் கனிம வளத்துறை அவருக்கு கொடுத்தாங்கன்னா, மணல் மாபியாக்கள் இருக்கிறதும் அங்கே தான். இது போன்ற மலையை குடைந்து உடைத்து கோடிக்கணக்கில் வருமானம் தீட்டுகிறவர்களும் அங்கே தான் இருக்கான். அதுக்காக தான் அவருக்கு இந்த முதலமைச்சர் அவர்கள் கனிம வளத்துறையை கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், எவ்வளவு பாறைகள் வெட்டி எடுக்கப்படுகிறது, சேசிப்பி வச்சு எத்தனை அடி ஆழத்தில் வெட்டி எடுக்கப்படுகிறது. இதெல்லாம் யார் கேட்பான்? அனுமதி பெறாமல் இந்த குவாரிகள் இயங்குகிறது எதற்காக? அப்போ இதை பேச வேண்டுமா வேண்டாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். பேசிதான் ஆகணும் கண்டிப்பாக. அப்போ இது வந்து கொள்ளை அடிக்கிறதா இல்லையா? அப்போ இது கொள்ளை இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அவங்களுக்கு வக்காலத்து வாங்க வரீங்களா? இல்லை நீங்கள் இதுக்கு பணம் வாங்கிட்டீங்களா என்ன? இப்போ நான் அதெல்லாம் தப்புன்னு நான் சொன்னேன்னா என்ன? இல்லை, தப்புன்னு சொல்லலை. நீங்கள் சொல்கிறீங்களே வந்து உங்களுக்கு தெரியுமா இடி ரைடு உள்ளே வந்து என்னென்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க. ஏன் நடத்தணும்? இடி ரைடு வரலைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நான் அது எதுக்காக கேட்டேன்னா, இப்போ அந்த சைடு வந்து தகவல்கள் வருகிறது அப்படின்னு ஊடகங்கள் போடுது அப்படின்னா, இப்போ இந்த பக்கமும் உங்களுக்கு தகவல் சிபிஐ விசாரணை சொல்றீங்கல்ல, அமைச்சர்கள் சிபிஐ விசாரணை என்பது ரகசியமாக, அதனால நான் கேட்டேன். சிபிஐ விசாரணைங்கிறது ரகசியமாக்கப்பட்டது, இடி ரைடுங்கிறது வெளிச்சமாக்கப்பட்டது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எந்த அமைச்சர் கொள்ளையடிக்கலன்னு சொல்லுங்க, நான் இப்போவே எந்திரிச்சு போயிடுறேன். பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்துக்கொண்டு
நான் தேர்தல் கமிஷன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம். நாங்கள் இதுவரை பல ஆயிரம் கோடிகளை கொண்டு போய் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அந்தந்த தொகுதியில். பிடிக்க துப்பு இருக்கிறதா? அந்த பணங்களை பறிமுதல் செய்வதற்கு யாருக்காவது தெம்பு இருக்கிறதா? தேர்தல் கமிஷனுக்கு தெம்பு இருக்குதான்னு நான் கேட்குறேன். இன்னும் தூங்கியே எந்திரிக்கிற தேர்தல் கமிஷன். இப்போ தான் கோழி கூவிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு, அதிகாலை 3 மணி கோழி. இல்லை, தேர்தல் நேர செலவுகள் தொடர்பாக நீங்கள் தேர்தல் ஆணையத்தை கை காட்டுறீங்கன்னா ஓகே. இந்த விஷயம்லாம் இடி, ஐடி, சிபிஐ அவங்கள நோக்கி கை காட்ட வேண்டியதானே? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, மற்ற நேரங்களில் இதெல்லாம் இல்லை அதுதான் நான் என்ன கேட்குறேன்னா, தேர்தலுக்காக பதுக்கப்படுகிற பணத்தை யார் பிடிக்கணும்? தேர்தல் அறிவிச்சாதான் தேர்தல் கமிஷன் வேலை செய்யுமா? இல்லை, சரி, நான் கேட்குறதுக்கு எனக்கு தெரியல, எனக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இல்லை, அதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நீங்கள் சொல்கிற அதுக்கு முன்னாடி இருக்கிற தேர்தல் கமிஷன் இயங்காது, அப்படி தானே? நடைமுறையில் எதுக்கு அவங்களுக்கு எதுக்கு தெண்டச்சம்பளம்? அப்புறம் அதுக்கு எதுக்கு அந்த பொறுப்பு அதிகாரி? அதுக்கு எதுக்கு இங்கே மாநில தலைமை தேர்தல் அலுவலகம்? இல்லை, இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, உங்களுக்கு வேறு இன்னும் சின்ன ஒதுக்கல, பிரச்சனையாக இருப்போகுது கடைசியில். எங்களுக்கு எங்கள் தலைவர் முகமே சின்னம், அது தெரியுமா தெரியாதா? எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியல. நீங்கள் 4 சோத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்க சார். ப்ராக்டிக்கலாக பேசுங்க சார். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சின்ன கேட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கிறோம், வரும். இல்லாட்டி தலைவர் முகத்தை தலைவர் முகத்தை காட்டினாவே சின்னம் தான். வேற என்ன எங்களுக்கு சின்னம் தேவைப்படுதா? எங்களுக்கு இப்போ மற்றவங்க மாதிரி அடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நாங்கள் வாய்ப்பே இல்லை. எங்களுக்கு சின்னமே ஒதுக்காவிட்டாலும் வெற்றி பெறுவது நாங்கள் தான். ஒதுக்கி தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. விரைவில் வருகிறது சின்னம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பொறுத்துருங்க, நாங்கள் தான் அறிவிப்போம். எங்களுக்கு ஒரு 3 நாள் போதும், ரொம்ப நாள்லாம் தேவையில்லை. ஏன்னா இலைகளும் சூரியன்களும் இங்கே கொள்ளையடித்த கும்பல்களாக இருக்கிறது. அதெல்லாம் மக்களை ஓரம் கட்டிட்டான். புதுசாக என்ன இருக்குன்னு பார்க்குறான், தேடுறோம். அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தவிர்க்க முடியாத சின்னம் இடம்பெற இருக்கிறது. பொறுத்துருங்க. சரி, ஆனால் ஒரு பக்கம் திமுக அதிமுக கூட்டணிகள் வலுவாக இருக்கிறது, திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, அதிமுக கூட்டணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைஞ்சிக்கிட்டே இருக்கு. கூட்டணி வலுவாக இருக்குது, மக்கள் வலுவாக இருக்குல்ல. அந்த பக்கம் கூட்டணி கால்குலேஷன் அதுக்காக பார்க்கறது இல்லையா? என்ன யாருக்கு பார்ப்பாங்க? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், டிடிவி தினகரன் இங்கே வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக இதற்கு முன்னாடி எடப்பாடி தலைமையில் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ அங்கே என்டிஏ கூட்டணியை ஆதரிக்கிறேங்கிறாரு. என்டிஏ கூட்டணியில் பீஸ் கோயல் தலைவரா எடப்பாடி தலைவரா? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள். இபிஎஸ் தான் தலைவர். அப்போ அவர்கிட்ட போய் பேச, முதல்வர் வேட்பாளர் பீஸ் கோயல்கிட்ட போய் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்கு என்டிஏ கூட்டணியுடைய தலைவர்கிட்ட தானே அதை பேசணும், அங்கே தானே ஒப்பந்தம் போடணும். அதை தவிர்த்து விட்டு பிஜேபி கிட்ட ஒப்பந்தம் போடுறாரு டிடிவி தினகரன்னா அப்போ என்ன? அவர் சங்கிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எவன் ஜாதியத்தை தூக்கி பிடித்து கொண்டு திரிகிறானோ அவன்லாம் சங்கிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற மகத்தான தத்துவத்தை இந்த மண்ணிற்கு வழங்கிய வள்ளுவருடைய வழிப்பிள்ளைகள் நாங்கள். இல்லை, ஆனால் நீங்கள் அவர் வந்ததுக்கப்புறம் இபிஎஸும் அவரை வரவேற்று ட்வீட்லாம் போட்டிருக்கிறாரு. டிடிவி தினகரனை வரவேற்று யார் போட கூட்டணிக்கு வரவேற்பு? இல்லை, இது அசிங்கமா இல்லை? நான் கேட்குறேன். இதில் என்ன சார் அசிங்கம்? இல்லை, முந்தா நாள் வர திட்டிவிட்டு இன்னைக்கு போய் வான்னா எப்படி அதில் சொல்கிறாரு? அதாவது நல்லாட்சி நடத்துவதற்கு கூட்டணியா? எங்கேயா நல்லாட்சி நடத்துனீங்க தமிழ்நாட்டில்? நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சியை நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். எங்கள் தலைவனை உருவாக்கிய தலைவன், அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி, ஏழை எளியவர்கள் வாழ்ந்த காட்சிகள் அந்த ஆட்சியில், அதை நாங்கள் குறைய சொல்ல மாட்டோம். அப்புறம் அதுக்கு பிறகு எங்கே நீங்கள் நல்லாட்சி நடத்துனீங்க? எடப்பாடி தலைமையில் அந்த 13 பேரை சுட்டு கொண்டது நல்லாட்சியா? சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் பேசினா நிறைய பேசிடுவேன், வேண்டான்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே வைத்தியலிங்கம் சொல்கிறாரு, மிகச்சிறந்த ஆட்சியை திமுக கொடுத்துக்கணும். ஏன் வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? மலந்தண்ணி குடித்தவனையே குற்றவாளியாக்கிற கொடுமை இந்த கட்சி இந்த ஆட்சியில் தான் நடந்திருக்கு. 8000 படுகொலைகள் நடந்திருக்கு. முந்தா நாள் ஒரு சம்பவம் நடந்திருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் மதுரையில் எல்ஐசியில் ஒரு அம்மா, அவங்க தான் மேலாளர், கல்யாணி. தவறு செய்தவனை கூப்பிட்டு கண்டிச்சதுக்காக அவர் மீது பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டுருக்கிற சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரிக்கே நடந்திருக்குன்னு சொன்னால் அவன் பேர் என்ன தெரியுமில்ல? ராமகிருஷ்ணன். இது நல்லாட்சியா? நீங்கள் சொல்லுங்கள். 34 ஆணவ படுகொலைகள் நடந்தேறி இருக்கிறது நல்லாட்சியா? 39 ரேப் அண்ட் மர்டர் தமிழ்நாட்டில் நல்லாட்சியா? வைத்தியலிங்கம் யாருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறார் தெரியுமில்ல? அவரால் வளர்க்கப்பட்ட எம்ஜிஆருக்கும் அவரால் வளர்க்கப்பட்ட ஜெயலலிதா அம்மையாருக்கும் அவர் மாபெரும் துரோகத்தை செய்திருக்கிறார். செங்கோட்டையன் அவர்கள் முக்கியமான நிறைய பேர் வரப்போகிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் வரப்போகிறாங்கன்னு சொன்னதன் வரிசையில் ஓகே, ஒருவேளை இதுவங்களாம் வருவாங்களான்ற பார்வையில் வைத்தியலிங்கமும் பார்க்கப்பட்டார் அப்படிங்கிறது. இங்கே ஓபிஎஸ் கூடாரத்தில் இருக்கவங்களும் பார்க்கப்பட்டாங்க, அதில் வைத்தியலிங்கமும் ஒருத்தர். சரி, இங்கே தாவேக்கா பக்கம் வருவார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களா? வைத்தியலிங்கம்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆளே கிடையாது. யார் அவரை பெரிய ஆள்னு சொன்னது? வந்திருந்தா பெரிய ஆள் தான். அது ஒரு பீஸுங்க, அவ்வளோதான். வந்திருந்தா பெரிய ஆள் தானே சார்? அவ்வளோ எங்கள் கட்சிக்கு வந்திருந்தா பெரிய ஆள். ஏன்னா நாங்கள் போற்றி போல்ந்துருக்கோம். அங்கே போய் அடிமையாக தானே கிடக்கணும். அன்வராஜா போனார், எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள்? இப்போ மனோஜ் பாண்டியன் போனார், எங்கே இருக்கிறாரு? இருக்கிறாங்களா இல்லையா? கட்சியில் தான் இருக்கிறாங்களா? மொழிப்போர் தியாகி என்று போற்றப்பட்ட எல்ஜி என்கிற எல் கணேசன் வைகோ கிட்ட இருக்கும்போது செல்வாக்காக இருந்தார் அவைத்தலைவராக. திமுகவுக்கு போனார், அனாதைய செத்து போனார். தெரியுமா தெரியாதா? ஒரு மொழிப்போர் தியாகியின்
ஒரு மொழிப்போரை நடத்தக்கூடிய தளபதி தலகர்த்தர், அதுதான் திமுக. இப்போ இவெல்லாம் போய் என்ன ரகுபதிக்கு அமைச்சர் பதவி கொடுத்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்களா? அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பதவி கொடுத்தது மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்களா? ராஜகண்ணப்பனுக்கு பதவி கொடுத்தது மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்களா? சேகர்பாபுக்கு கொடுத்தது மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்களா? இங்கே கொள்ளையடித்தவங்க அங்கே போய் கொள்ளையடிக்க போகிறாங்க. அவ்வளோதானே வித்தியாசம். நல்லவர்களை மட்டுமே தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கும். இந்த மக்களுக்காக கடமையாற்றக்கூடியவர்களை மட்டுமே தமிழக வெற்றி கழகம் ஆர்ப்பரிக்கும், ஆதரிக்கும், அரவணைக்கும். அதனால் நீங்கள் அந்த வைத்தியலிங்கம்லாம் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் நாற்காலியை தேய்ச்சிடாதீங்க. அது காணாமல் போகிற டிக்கெட், காணாமல் போகிற பீஸ், அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு வைத்தியலிங்கம் எங்கன்னு நம்ம தேடுவோம், அப்போ சொல்கிறேன். நான் ஆளானப்பட்ட சபாபதி மோகன் இருக்கிற இடம் தெரியுதா திமுகவில்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி நிலவரங்கள், அதாவது யாருமே இன்னும் நீங்கள் வந்தால் நம்மளை நம்பி வருவோருக்கு ஆட்சியில் பங்குலாம் கொடுப்போன்னு அறிவித்ததுக்கப்புறம் தாவேக்காவை காட்டி எல்லாரும் அந்தந்த கூட்டணியிலேயே தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக பார்க்குறாங்களே ஒழிய தாவேக்கா பக்கம் வரலையே. அப்போ தாவேக்கா மேலே நம்பிக்கை கொள்ளையடித்தவர்களின் பக்கம் போகிறார்கள். எங்கள் பக்கம் வர முடியாது. நாங்கள் கொள்கைவாதிகள், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லக்கூடியவர். அப்போ இனிமேல் யாராவது புதுசாக கட்சி ஆரம்பிச்சாதான் உங்க கூட அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை எங்களுக்கு. நாங்களே பெரிய இயக்கம் தானே, எங்களோட ஏன் கூட்டணி? அவங்களுக்கு அதே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு ஆசைப்பட்டால் வரலாம், இல்லைன்னா நீங்கள் ஒதுங்கிக்குங்க. எங்களுக்கு மக்கள் கூட்டணி இருக்குல்ல. ஆட்சி அமைக்கணும்னா பெர்சன்டேஜ் வேணும்ல, கூட்டணி, அதுக்கு கூட்டணி வேணும்ல. கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற போகிற மாபெரும் வெற்றி கழகம்ங்க எங்கள் கட்சி. எங்கே தான் இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே. இல்லை சார், கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஓவர்லாம் கிடையாது. உண்மையை சொல்கிறோம். நான் கிராமங்களில் பயணிக்கிறேன். நீங்கள் போயிருக்கிறீங்களா கிராமங்களுக்கு? நானே கிராமம் தானே. எங்கள் பொங்கலுக்கு போனீங்களா? போனேன். எங்கள் கிராமத்தில் அட்டை கிராமம் கருவேலங்காட்டு கிராமத்தில் தாவேக்கா கொடிய கோல போட்டியில் வரையணும். உங்கள் ஊரில் வரைஞ்சிப்பாடி சொல்ல மாட்டியானா? புரியுதுங்களா? எளியவன் எவன் தனது சின்னத்தையும் தனது கொடியையும் இதயபூர்வமாக ஏற்று அவன் தன் கொள்கையை உள்வாங்கிக் கொள்கிறானோ அதுதான் பெரிய இயக்கம். இப்போ தமிழக வெற்றி கழகம் என்பது இன்றைக்கி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தி. காங்கிரஸ் வருதா இல்லையா? வருவாங்க இல்லையா? வருவாங்க. அவங்க முடிவு எடுப்பாங்க. 60 40ங்கிறாங்க, 40 பேர் அங்கிட்டுங்கிறாங்க, 60 பேர் இங்கிட்டுங்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு வரட்டும், எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. நாங்கள் எங்கள் பணியை தொடங்கிட்டோமே தெரியுமா? இது காங்கிரஸ் உள்ள இருக்கிற வேலையா? இல்லை. தேர்தல் அறிக்கையை எவ்வாறெல்லாம் கொடுக்க போகிறோம் என்பதை வித்தியாசமாக ஒரு குழு எளியவர்களிடம் போய் கேட்க போகுது. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறார். தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் அந்த நியூஸ் கேள்விப்பட்டேன். கூட்டணி பேசுறது அதை பற்றிலாம் பேசவே மாட்டேங்க. கூட்டணி சார், அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் சார். நான் அதுக்கு முன்னாடி இதை கேட்டுக்கலாம் தான் நான் கேட்டேன். கூட்டணி வருகிற என்ன கட்சிகள் வருவாங்களா மாட்டாங்களா? தாவேக்காவை நம்புவாங்களா? வந்தாலும் மகிழ்ச்சி, வராவிட்டாலும் மகிழ்ச்சி. வேற என்ன? நாங்கள் இப்போ வருத்தப்படவே இல்லையே. நாங்கள் களத்தில் நிற்கிறவங்க, நாங்கள் களமாட துடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க. எங்களை பார்த்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கூட்டணின்னு. கூட்டணி எங்களுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. வந்தால் ஏற்றுப்போம், அவ்வளோதான். நாங்கள் தனிப்பெரும்பான்மையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து கூறுகளையும் தமிழக மக்களே இன்றைக்கி எடுத்துருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை விட என்ன எங்களுக்கு? வேறு என்ன அதிகாரம் வேண்டும் எங்களுக்கு? மாட்டை அவுத்து விட்டு துண்டை காட்டினதுக்காக பரிசு கொடுக்காமல் போன வரலாறு உண்டு தமிழ்நாட்டில். தெரியுமா? எங்கள் கட்சி கொடியை துண்டாக பயன்படுத்தினான் என் தொண்டை. எங்கே? பாலமேடில். தெரியுமா தெரியாதா? மாட்டுக்கு பரிசு கொடுக்கலை. ஊடுருவல் என்பது மிக முக்கியமானது. பரிசே போனாலும் பரவாயில்ல, என் கழக கொடி கண்ணுக்கு காட்டுவேன் லட்சக்கணக்கான மக்களுக்கு காட்டிவிட்டாங்களா? இல்லை, அதான் போன இடத்துலலாம் கொடியை தூக்கி காட்டுறதுனால தான் தற்கொலைன்றாங்க. என்ன? எது தற்கொலை? சார், இங்கே போனால் காட்டுறாங்க, ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போனால் காட்டுறாங்க, ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போனால் காட்டுறாங்க. ஏங்க, அது அங்கே இதயபூர்வமாக நேசிக்கிற கொடியை எடுத்து தன்னை வேற வழியில் காட்டுறான். அவன் அதை கொண்டாடுறான். அவனுக்கு சுவாச காற்றே அந்த கொடி தாங்க. புரியுது? அவன் முகந்தொடைக்கு எடுத்துகிட்டு போகலை. பல்லாயிரக்கணக்கான முகங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக எடுத்துகிட்டு போகிறான். அதெல்லாம் புரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. குண்டி போட்டுட்டு உட்காந்துக்கிறதா எங்களுடைய நோக்கம்? இல்லை. கொடியை வணங்குகிற கூட்டம் எங்கள் கூட்டம். அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டான். நீங்கள் எங்கே எங்களுக்கெல்லாம் கான்ட்ரிபியூசி தெரியுமில்ல? தம்பிமார்கள் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். நாங்கள் எங்கள் தலைவர் இந்த தேர்தலை எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும், யாரை எங்கே நிறுத்த வேண்டும், எப்படியெல்லாம் இந்த களமாட வேண்டும் என்பது. நீங்கள் அந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுறவங்க இதுவரை எந்த கட்சியும் செய்யாத நாங்கள் செஞ்சிட்டோம்ல. ஒரு புதிய கோணத்தில் அன்றாடங்காட்சி மக்களின் அடித்தட்டு கிராமங்களிலே போய் இன்றைக்கு அலசுகிற அந்த மக்களுக்கான தேவை என்ன சொல்கிறோம்ல.
எழுத போகிறோம். இல்லை ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறதுனால தான் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாகுது. அப்படி என்னதான் தேர்தல் அறிக்கையில் வரப்போகுது பாருங்க. இலவசங்கள் கொடுக்கறது இவங்க மாதிரி ஆண்களுக்கும் இலவச பேருந்து கொடுக்க போகிறோம்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு என்ன இலவசங்கள் இடம்பெறுமா பெறாதா அப்படிங்கிறதுலாம் இலவசங்களுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. அது மக்களின் வரிப்பணம் மக்களுக்கு கொடுக்குறார்கள் இவர்கள். மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் தொலைநோக்கு திட்டம் எங்கள்கிட்ட இருக்குது. இவங்கள்ட்ட அது கிடையாது. 3000 கொடுத்தாங்க, எங்கே ஒயின் ஷாப்புக்கு முடிஞ்சு போச்சு. 480 கோடி வசூலாம். கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி வாங்குறது வசூல். எங்களுக்கு நோக்கம் அல்ல, வரைவு திட்டம், அதுக்கான இறுதி திட்டம். ஒரு எல்லை வேண்டும், அதுக்காக நிற்கிறோம் நாங்கள். இந்த ஆளுநர் மேட்ரு ஒன்று நடந்தது. ஆனால் அதில் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்த மாதிரி தெரியலையே தாவேக்கா. என்ன அது என்ன சட்டமன்றமா? சட்டமன்றத்தில் நடந்த அந்த நிகழ்வுக்காக தான். அது மொட்டை மன்றம். பொதுவாக ஆளுநருக்கு வந்து ஜனகணமன அதிகம் அடிச்சுக்கிட்டுறதுலாம் சட்டமன்றமாக நடக்கும். அதுக்கு மட்டும் இல்லை சார், அது முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆளுநர் மாளிகையிலேருந்து பட்டியலிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லலை குறிப்பிடப்படலைன்னு. இந்த பக்கம் பார்த்தா திராவிட மாடல் ஆட்சியில் இந்த சாதனைகள்லாம் நடந்திருக்கு, இதை ஆளுநர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, இவங்க ஒரு பட்டியல் பண்ணுறாங்க. 2 பேருமே ஆர்எஸ்எஸ்காரர்கள் தானே. ஆளுநர் அவருடைய அதிகார வரம்பை மீறி செயல்படுகிறார் அப்படிங்கிறது தானே. ஆளுநரே அதிகார வரம்பை மீறுகிறார். அதான் அதுக்கு தாவேக்கா என்ன சொல்லுதுன்னு தான் கேட்குறேன். நாங்கள் இப்போ இது சட்டமன்றமே இல்லை, அது மொட்டை மன்றமாக நடந்துகிட்டு இருக்குன்னு முதவே சொல்லிட்டேன். இது எதுக்கு இந்த மன்றங்கள்லாம் நடக்குதுன்னு எனக்கு புரியலை. மக்களுடைய சேவைகள் அப்படியே பயங்கரமாக செஞ்சு கிழிச்சிட்டாங்களா தமிழ்நாட்டில் அவங்க திமுக? எல்லாத்திலும் கொள்ளை. அது பேர் என்ன? அது நலத்திட்டமா? ஆளுநர் செஞ்சது சரியா தப்பா? அதை அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் சார். ஒவ்வொரு கட்சியும் அவங்க கருத்துக்களை கண்டனங்களை அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஒன்று பாஜகனா ஆதரிக்குது. இப்போ நீங்கள் இப்போ மற்ற எதிர்கட்சிகள், அதாவது திமுக கூட்டணி கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க. நீங்கள் என்ன பார்வையில் பார்க்குறீங்க? ஆளுநர் செஞ்சது சரியா தப்பா? வெளிநடப்பு இந்த விஷயத்தில் ஆளுநர் சரியா தவறாங்கிறத அலசுறதுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் யுத்த களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இதை போய் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதனால என்ன பிரயோஜனம்? இதனால இதனால என்ன பிரயோஜனம்? கட்சிகள் கொள்ளையடிச்சிருக்கு ஒரு கூட்டம், ஒரு கருத்தை தெரிவிக்கணும். ஒரு கூட்டம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு கூட்டம் வந்து இங்கே கொள்கையை சிதைக்குது. ஏன் ஆளுநருக்கு எதிராக பேச பயப்படுறீங்க? நாங்கள் ஏன் ஆளுநரை நாங்கள் தபால்காரன்னு பார்க்கணும், அவரை ஏன் போய் பேசணும்? அப்படிதான் பார்க்குறாங்க. ஆளுநரை வைத்து இங்க அரசியல் லாபங்கள் தேடிக்கொள்வதில் தான் பார்க்கிறாங்கன்னு திமுகவை தான் சுத்துறீங்க. யாரு? ஆளுநர் செஞ்சதை தப்புனே சொல்லல, இது மூலமா சொல்றாங்க பாஜக இஸ் ஈக்குவல் டு தாவேகா அப்படின்றாங்க. இங்க ஆளுநர் பதவி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றோம். முதல்வர் கருத்தோட ஒத்து போறீங்க. முதல்வர் கருத்து ஒவ்வொரு கருத்தா இருக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கருத்தை சொல்லிட்டு அப்புறம் ஆளுநரை உள்ள இழுக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. அது நடைமுறையா இருக்கு. என்ன நடைமுறை? அதைத்தான் மாத்தணும்னு சட்டமன்றத்துல பேசி இருக்கிறாரு முதல்வர் அவர்கள். நாங்க அரசியலமைப்பு சாசனத்துல திருத்தம் கொண்டு வருவோம். நாங்க திருத்துவோங்க. இது சொல்றதெல்லாம் கிடையாது, திருத்தணும். பேசிக்கிட்டு இருக்கிறது பிரயோசனம் இல்லை. அது மக்களுக்கு ஒரு கண்டனமே தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க போய். அதெல்லாம் இதெல்லாம் ஒரு கண்டனமே இல்லை எங்களுக்கு. பாஜகவுக்கு பயப்படுறீங்க. பாஜக என்ன சொல்றதோ அதை செய்றீங்க. இதுதான் இப்ப இருக்க குற்றச்சாட்டு. திமுக பாஜகவுக்கு பயந்துட்டு ஆட்சி நடத்திட்டு 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ரகசியமா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு போய் எங்களை கருத்து சொல்லுவீங்களா நீங்க? இது என்னங்க கேள்வியா இருக்கு? 2 பேரும் ரகசிய கூட்டணி வச்சுக்கிறாங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் அவங்க 2 பேர் கூட்டு, அவங்க 2 பேர் கூட்டுன்னா அப்புறம் மக்களுக்கு நீங்க என்னதான் சார் மெசேஜ் சொல்லிக்குவீங்க? நாங்க மக்களுக்கு தேர்தல் அறிக்கை வரும்போது சொல்றோம். பாருங்க, கவர்னர் இருக்கிறாரா இல்லையாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். கவர்னரை எதுக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றணும்ல? ஏன் அவ்வளோ நாளாக வச்சுருக்காங்க? கேளுங்க, பாஜக கேளுங்க. பாஜக தான் நாங்கள் கேட்போம். திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நான் கேட்குறேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றணும்ல, ஏன் மாற்றாமல் வச்சுருக்காங்க? வயசாகி போச்சுல அந்த ஆளுக்கு, எதுக்கு என்ன வச்சுக்கிட்டு விளையாட்டு கட்டுறீங்க? அதான் நீங்கள் மேலே கேட்கணும். இல்லை தமிழ்நாட்டை வந்து அப்படியே நான் சுரண்டுற மாதிரி சுரண்டுறேன், எனக்கு கொஞ்சம் கட்டிங் கொடுத்துரு, நான் பார்க்குற மாதிரி பார்த்து பவ்யமாக நடந்துக்கிறேன். இது ரகசிய கூட்டணிகளில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சம்பவத்திற்கு தமிழக வெற்றி கழகம் எப்படி பொறுப்பாக முடியும்? இது தனித்துவம் அப்படிங்கிறதான் தமிழக வெற்றி. சரி, 2 பேராலையும் சட்டமன்றத்தின் மாண்பு கெடுது அப்படின்னு பேச வேண்டியதானே? ஆமாம், கெட்டுக்கிட்டு இருக்கு. அதான் உங்கள் வாயில சொல்லிட்டீங்களே, அது சட்டமன்றம் இல்லை, நான் தான் மொட்டை மன்றம்னு சொல்லிட்டேனே. நீங்கள் திமுக மட்டும் ஒரு சார்பாக மட்டும்தான் எதிர்க்கிறீங்க. நான் தான் முதவே சொல்லிட்டேன், இது மொட்டை மன்றம் சட்டமன்றம்னு சொல்லலை. நீங்கள் அதுக்கு வாங்க. அது ஒன்றுமே இல்லாத வெற்றுமன்றமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ஒரு கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கூத்துக்கு நாங்கள் பதில் சொல்லணுமா தமிழ்நாட்டில்? சொல்லுங்க பார்ப்போம். அதனால் மக்களுக்கு என்ன பிரயோசனம்? அதனால் மக்களுக்கு என்ன பலன்? அதனால் எங்கே துன்பப்படுகிற துயரப்படுகிற மக்களுக்கு ஏதாவது மகிழ்வை தருகிறதா? வெற்று மன்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, வெற்று வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார்கள். 2 பேருக்கு அதிகார போட்டி நடந்து கொண்டிருக்கிறது, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு. அதுக்கு ஏன் நாங்கள் கருத்து சொல்லணும்? அடிச்சுக்கோ, 2 பேரும் அடிச்சுக்கோ, இதுதான் கடைசி நீங்கள் அடிச்சுக்கிறது. இழுத்து வச்சு மூடத்தானே வந்திருக்கிறோம். நாங்கள் யாருன்னு பாருங்க, காட்டுறோம். உங்கள் ஆட்டம் ஆணவம் அதிகாரம் எல்லாத்தையும் உடைக்கிறது தான் எங்களுடைய வேலையை.
இப்போ இன்னொரு விஷயம், அப்படியே தமிழ்நாடு முழுக்க ஒன்று தெரியுங்களா, அண்டாவெல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா? தெரியாத உங்களுக்கு? எந்த உலகத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியுமா? சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய சில்வர் அண்டாலாம் கொடுக்குறாங்க. பொங்கல் பரிசா ஆதாரத்தை கட்டாக வேண்டாமா? 3000 ரூபா கொடுத்தீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆட்சி ஆரம்பித்து 5 வருஷம் 60 மாதம் உண்மை தானே? மக்களுக்கு 60,000 கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் உன் கணக்குப்படி 1000 ரூபா 2.5 வருஷம் கழிச்சு தானே நீங்கள் கொடுத்தீங்க. 30,000 கொடுத்துருக்குறீங்களா? 2022 1000 ரூபா கொடுத்தீங்க, 2023 கொடுக்கல, 2024 1000 ரூபா கொடுத்தீங்க, 2025 கொடுக்கல, 2026 3000, 5000 கொடுத்துருக்குறீங்க மொத்தம். இன்னும் 25,000 யார் கொடுக்குறது? எங்கள் பணம். ஜனநாயகன் மேட்டரில் ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லை, நீங்கள் மத்திய அரசை கண்டிக்கிறீங்க. பட நிறுவனம் பார்த்துக்கும், அது வழக்கு போட்டிருக்காங்க, அது பார்த்துக்கும். உங்களுக்கு என்ன வைத்த வலிக்குது? இப்போ படம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா? எதிர்க்கட்சிகளோட சூழ்ச்சின்னு தானே அப்புறம் சொல்கிறீங்க. உங்களுக்கு படம் பார்க்க ஆசையாக இருக்கா? தாவேக்காவினர் அப்போ இது வந்து சென்சார் போர்டோட தான் நிறுத்திக்குது, பாஜகவுக்கு பக்கம் போகல. ஏங்க போகணும்? அது ஒரு படங்க, அது வெளிவரும். அது கூட பரவாயில்ல, அதுக்கு திமுகவை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறீங்க சமூக வலைதளங்களில். ஆமாம், திமுகவும் கைக்கூலி தான். நான் தான் முதவே சொன்னேன், ரகசிய கூட்டணி வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க அவங்க. அதான் சார், கூட்டணியில் இருக்க திமுகவை கை காட்டுறீங்க, பாஜகவை பற்றி ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீங்க. ஏங்க 2 பேருமே கூட்டணி தானங்க இந்த விஷயத்தில். அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது எங்கள் படம் யார் ரிலீஸ் ஆகலைன்னு மக்கள் கேட்குறாங்க, நாங்கள் கேட்கல. மக்கள் புரட்சி வெடிச்சிக்கிட்டு இருக்கா தெரியுமா உங்களுக்கு? நீ முடக்கு, அது எங்க நீ அடக்கத்தான் நாங்கள் வந்து வேறு லெவலில் அரசு. சென்னையிலேருந்து தான் கம்ப்ளைண்ட் போச்சாமே. எதை? சென்னையிலேருந்து தான் மும்பைக்கு கம்ப்ளைண்ட் போச்சாமே. கொடுத்துருப்பாங்க, நாங்களாக கொடுத்தோம். ஒன்று தெரியுமா, ஒரு படம் வந்துச்சு, அது என்ன படம்? பராசக்தி. என்ன விளம்பரம்? ஜெயிச்சிட்டீங்களா சொல்லுங்கள்? நேற்று போடுறான் 100 கோடி வந்து வருமான வரித்துறை கவனிக்கணும்னு சொல்கிறேன். ஜனநாயகம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் வருமான வரித்துறை ரெடியாக இருக்கணும். அவங்க போட்டால் மட்டும் எடுப்பாங்க. 100 கோடி வராதப்போ எத்தனை கோடி செலவழிச்சிருக்கிறாங்களோ அதோட டபுள் மடங்கு கூட வரும். கவனிக்கட்டும்னு தான் சொல்கிறேன். ஒவ்வொரு படத்துக்கும் உங்களுக்கு பிரச்சனை எழுப்பிக்கிட்டே தான் இருக்கீங்க. நாங்கள் அதை பற்றிலாம் கவலையே படலை. அது வரும், பட நிறுவனம் பார்த்துக்கும். எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா கட்சி வேறு, எங்கள் தலைவர் நடித்த படம் வேறு. விஜய்க்கு இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பயம்தான், வேற என்ன? பயத்தின் உளறலில் எங்கள் ஜனநாயகன் வீறு கொண்டு வருவான் என்பதில் மாற்றமில்லை. வரும், பொறுத்துக்கிட்டே இருங்க, எல்லாத்துக்கும் விடை உண்டு. ஃபைனலி ஒரு விஷயம், கட்சிக்குள்ளே ஏதோ செங்கோட்டையன் ஓரங்கட்டப்படுறாரு, புசி ஆனந்துக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒத்து போகலை. இன்னொரு பக்கம் பார்த்தா அதாவது செங்கோட்டையன் சொல்கிறது விஜய்க்கு போய் சேர மாட்டேங்குது. நடுவில் இருந்து புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் கேம் ப்ளே பண்ணுறாங்க இப்படின்னு ஒரு. நேத்தே செங்கோட்டையனார் அவர்கள் அருமையான அறிக்கையை கொடுத்துருக்கிறார். அதை பார்க்கலையா நீங்கள்? அது வந்து இதுதான் பேச்சடங்களே. அதெல்லாம் சும்மாங்க, ஏதாவது கதை கட்டி விடுங்க நீங்கள். இப்போ கதை சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை தாவேக்க, நாங்கள் மௌனமாக இருக்கிறோம்ல. ஏன்னா ஒரு பெரிய புரட்சி நடந்துகிட்டு இருக்குல்ல, மௌனமாக ஏதாவது ஒன்று கிளப்பணும்ல. மௌன புரட்சியா? ஆமாம், ஊடகங்களுக்கு தீனி வேணும்ல. எங்களை வச்சா தானே ஊடகங்களே ஓடுது. வருமானம் வரணும்ல. வருமானம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் அமைதியாக இருக்க உங்களுக்கு கோபம் வருது. நாங்கள் அமைதியாக இருக்க உங்களுக்கு வருமானம் குறையுது. அப்போ என்ன பண்ணுவிய? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எழுதுவிய, உள்கட்சி பூசல் வெடித்ததுன்னு எழுதுவிய. இதெல்லாம் வந்து உங்கள் வருமானத்துக்கு நாங்கள் ஆளாக முடியாது. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கொள்கை, நாங்கள் வேறு வழியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் தலைவர் அதற்கான கட்டளையை இட்டு கொண்டிருக்கிறார். ஏன் முகில் 20 நாள் அந்த வலைவலித்தளத்துக்கு வரல? தலைவர் இட்ட கட்டளைக்கு கட்டுப்பட்டு இயக்கத்தை வழிநடத்துகிற பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். நுணுக்கமாக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சாதுரியமாக வேலையை செய்கிறோம். செயல் மட்டுமே எங்களுக்கு பிடிக்கும். அந்த செயலே எங்களை அடையாளப்படுத்தும் என்கிற தத்துவத்தை முன்னிறுத்தி தான் களமாடி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். மூல முடுக்கெல்லாம் இன்றைக்கு தம்பிமார்கள் களமாடி கொண்டிருக்கிறார்கள். 30ஆம் தேதி வரை வாக்காளர் வரைவு திட்டத்தை தள்ளி வைத்திருக்கிறது தேர்தல் கமிஷன். முந்தா நாள் 18 வயசானவனுக்கு இன்றைக்கி சேர்த்துட்டான் என் தம்பிகள். அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். இவங்க மாதிரி கூட்டணி, அதிகாரம், எனக்கு சட்டமன்றம் கிடைக்குமா, நாடாளுமன்றத்தை ஏதாவது ஒதுக்குவாங்களாம், பேரம் பேசுகிற கூட்டம் நாங்கள் அல்ல. பாராளுவதற்காக பாய்ந்து ஓடுகிற கூட்டம் நாங்கள். அதை முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு தன்னிகரற்ற ஒரு தனி பாதையை உருவாக்குகிற மாபெரும் பேரியக்கம். எங்கள் தலைவர் எங்களுக்கு வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கிறார் என்றால் எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கெல்லாம் உலகம் போற்றும் உன்னத தலைவராக இன்றைக்கு எங்கள் தளபதி திகழ்ந்திருக்கிறார் என்றால் அடி வயிற்றில் எல்லாருக்கும் புளிய கிடைக்கும். நல்லவர்கள் எங்கள் பக்கம் வருவார்கள். நாட்டை சுரண்டி கொடுத்தவர்கள் சுரண்டுபவர்களிடமே சேருவார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் தாவேக்காவோட யார் தான் கூட்டணிக்கு வராங்க, இன்னும் யார் யார் இணைய போகிறாங்க அப்படின்னு.
தற்போது வரைக்கும் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகளை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.